Hello guys, so welcome to my YouTube channel. So in the video நம்ம வந்து ITR 4 related topic பத்தி பேச போறோம். And in case நீங்க salary கேஸ்னா ITR 1 related video already upload பண்ணிருக்கோம். அதுவும் நீங்க செக் பண்ணிடுங்க. And ITR 4ல வந்து 3 கான்செப்ட் இருக்கு. ஸோ என்னென்ன கான்செப்ட் அதுவும் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ கரண்ட்லி 25-26 ஃபினான்ஷியல் இயர், அசஸ்மெண்ட் இயர் 26-27. ஸோ இது ஆன்லைன் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து ரிட்டர்ன் ஃபைலிங் வந்து இங்கே வந்து பண்ணலாம், இல்லைன்னா டேஷ்போர்ட்ல இருந்தும் பண்ணலாம். அண்ட் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. இன்கேஸ் நீங்க உங்க கிளைண்ட் ஃபைல் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் இயர் அவர் என்ன ஃபைல் பண்ணியிருக்காரு ஒரு பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளைண்ட்டுக்கு வந்து போட்டோகிராஃபர், ஸோ லாஸ்ட் இயர் வந்து 9,62,000 காமிச்சிருக்கோம் டர்ன் ஓவர், அதுல ப்ராஃபிட் காமிச்சிருக்கோம். ஸோ இந்த வருஷம் அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணிருங்க, எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு பாருங்க, அதுக்கு தரல காமிச்சிருங்க. அண்ட் அதுவும் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை 26 இயர்ஸும் அண்ட் ஏஐஎஸும் இதுவும் செக் பண்ணிருங்க. ஏன்னா இதுலயும் சில டேட்டா இருக்கும், ஸோ அந்த டேட்டா வச்சும் நீங்க காமிக்கலாம். ஸோ இது வந்து இன் டீட்டெயிலாக வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் இருக்கு, ஸோ அந்த கோர்ஸ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது ரிலேட்டட் டிஸ்கஷன் வந்து நடுவில் நான் சொல்றேன் என்னன்னு. ஃபைன், ஸோ லெட் கெட் ஸ்டார்டட். அண்ட் இங்க வந்து இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே இண்டிவிஜுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், ஸோ அதை செலக்ட் பண்ணிடலாம். அண்ட் இங்கே ஐடிஆர். ஸோ எல்லா ஃபார்மே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்னொன்னா நம்ம வந்து வீடியோ போடுவோம் நம்ம யூடியூப் சேனல்ல. ஸோ இன்கேஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா அது கிளிக் பண்ணிடுங்க. ஃபைன், ஐடிஆர் 4 யார் ஃபைல் பண்ணலாம் யார் ஃபைல் பண்ணக்கூடாது அந்த டீட்டெயில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளி கிளிக் ஆன் ப்ரொசீட். ஓகே, லெட் கெட் ஸ்டார்டட். ஸோ இது வந்து இன்கேஸ் உங்க டாக்ஸபிள் லிமிட் 4 லட்ச ரூபாய்க்கு மேல நம்ம நியூ டாக்ஸ் ரெஜிம்ல போறோம். ஏன்னா நியூ டாக்ஸ் ரெஜிம் தான் பெட்டர். அப் டு 12 lakhs வரைக்கும் டாக்ஸ் வராது. இது ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் எடுத்தீங்கன்னா அப் டு 5 lakhs தான். ஸோ அதனால நியூ டாக்ஸ் ரெஜிம் பெட்டர். அண்ட் நம்ம டர்ன் ஓவரும் மோர் தென் 4 lakhs இருக்கனால அதை செலக்ட் பண்ணிடலாம். கிளிக் ஆன் அதர்ஸ். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா 6 டேப் இருக்கு. ஒன்னு பர்சனல் இன்ஃபர்மேஷன், தென் கிராஸ் டோட்டல் இன்கம், தென் டிஸ்க்ளோசர், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட். அண்ட் உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயிலும் நீங்க இங்கே காமிச்சிடலாம். பட் த திங் இஸ் தட் 1,25,000 உள்ளதான் நெட் ப்ராஃபிட் இருக்கும், நாட் த சேல்ஸ் வேல்யூ, நெட் ப்ராஃபிட். அப்பதான் இங்கே காமிக்கலாம். ஏதாச்சும் எக்ஸெப்ஷன் டிடக்ஷன் இருந்துச்சுன்னா அது காமிச்சிடலாம். பட் நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இது அலோவ் கிடையாது. தென் டாக்ஸ் பேட், எவ்வளோ டாக்ஸ் பே பண்ணியிருக்கேன் அண்ட் டாக்ஸ் லைபிலிட்டி. ஸோ இந்த டீட்டெயில் வந்து நம்ம ஃபில்அப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பர்சனல் இன்ஃபர்மேஷன் போய் பார்த்துருக்கோம். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல பாத்தீங்கன்னா அட்ரஸ் டீடைல் வந்து செகண்டரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து நீங்க அட்ரஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் எடிட்ல போயிட்டு, இல்லைன்னா நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அது ஒரு எரர் வரும். ஓகே, நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்டா அந்த டீடைல் கேட்கறாங்க, நம்ம பிரைவேட், ஸோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ ஆன் ஆர் பிஃபோர் 31st August. ஸோ பிசினஸ் கேஸ்க்கு ITR 3 ITR 4க்கு 31st August இஸ் டியூ டேட். ஸோ அதுக்கு முன்னாடி பண்றதுனால இது செலக்ட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பண்ணா இது செலக்ட் பண்ணுவோம். ரிவைஸ் ரிட்டர்னா இதை செலக்ட் பண்ணுங்க. அண்ட் ITR 3 அண்ட் ITR 4க்கு வந்து நீங்க வந்து நியூ ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் போகணும். அப்படி போகணும்னா ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஹேவ் யூ ஃபைல் த ஃபார்ம் 10IE விதின் டியூ டேட் ஃபார் த அர்லி அசஸ்மெண்ட் லாஸ்ட் இயர். ஸோ லாஸ்ட் இயர் நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம்னு இந்த பழைய ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ லாஸ்ட் இயர் நம்ம நியூ டாக்ஸ் ரெஜிம்ல போயிருந்தோம். ஸோ நோ செலக்ட் பண்ணிருக்கோம். தென் இன்கேஸ் எஸ் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் என்ன ஃபார்ம் ஃபைல் பண்ணிருக்கீங்களோ அதோட என்லாட்ஜ்மெண்ட் ஆஃப் கேட்கறாங்க. தென் ஹேவ் யூ ஃபர்னிஷ்ட் ஃபார்ம் 10IE விதின் டியூ டேட் ஃபார் த கரண்ட் அசஸ்மெண்ட். ஸோ கரண்ட் இயருக்கு நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல போறீங்களா, தனு இன்கேஸ் போறீங்கன்னா அந்த டீட்டெயில் எஸ் அப்டேட் பண்ணுங்க, இல்லைன்னா நோ செலக்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் போகணும்னா நீங்க பிஃபோர் 31st August முன்னாடி போங்க. அதுக்கப்புறம் போனீங்கன்னா இட்ஸ் நாட் அலவுட். மிஸ் நியூ டாக்ஸ் ரெஜிம் பிரகாரம் தான் போற மாதிரி இருக்கும். ஃபைன், ஓகே. ஸோ இங்கே வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காங்களா, நோ. பேங்க் டீடைல் அப்டேட் பண்ணுங்க அண்ட் கிளிக் ஆன் கன்ஃபார்ம். ஸோ பர்சனல் டேட்டா முடிச்சு. இப்போ கிராஸ் டோட்டல் இன்கம் பண்ணுங்கன்னா இன்கம் ஃப்ரம் பிசினஸ், இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின். ஸோ 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃப் இன்கம் இங்கே நம்ம ITR 4ல காமிச்சிடலாம். எக்ஸெப்ட் கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயினும் காமிக்கலாம், பட் ஷார்ட் டேர்மோ இன்ட்ராடேயோ எஃப்என்டோ அது வந்து இந்த கேட்டகரியில வராது, ITR 4ல வராது. Fine. So first thing, business category. So இது தான் important. So இங்க பாத்தீங்கன்னா 3 செக்ஷன் இருக்கு, 44AD, 44ADA and 44AE. So 44AD நீங்க ஒரு ட்ரேடிங் பண்றீங்க, இல்லைன்னா பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் அந்த மாதிரி கேஸ் இருக்கீங்கன்னா so 44AD. 44ADA வந்து ப்ரொஃபஷனல் பேஸ், டாக்டர், லாயர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், டாக்ஸ் கன்சல்டன்ட் அந்த மாதிரி. 44AE வந்து குட்ஸ் கேரேஜ். ஸோ இந்த 3க்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஸோ அந்த லிமிட் பத்தி நான் வேணா செப்பரேட் வீடியோ ரெடி பண்ணிட்டு சொல்றேன். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்த்துக்கோங்க. ஃபைன். ஸோ இங்கே கிளிக் ஆன் எடிட்.
ஸோ இப்போ 44AD பண்ணீங்கன்னா இது நம்ம கேட்டகரி கிடையாது, பட் இவன் தோஸ் நான் ஷோ பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிசினஸ் கோட் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ரீட்டைலரோ அந்த மாதிரி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கீங்க, குட்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஏதோ பண்றீங்க. ஸோ உங்க பிசினஸ் உங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து இங்கே கிளிக் ஆன் சேவ். ஸோ இது சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து கான்செப்ட். ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா உங்க டர்ன் ஓவர் வந்து less than 2 CR இருக்கணும். ஸோ நான் லிமிட் இருக்கு சொன்னேன்ல, ஸோ 2 CR. இந்த 2 CRக்கு கீழே தான் இருக்கணும். அதுக்கு மேல போகுதுன்னா ஸோ இங்க இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அப் டு 3 CR கூட நீங்க பண்ணலாம். பட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா மோர் தென் 95% வரைக்கும் உங்க பேங்க் இந்த டர்ன் ஓவர் 3 CRனா மோர் தென் 95% வரைக்கும் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும், less than 5% கேஷ் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும். அப்படின்னா தான் நீங்க வந்து 3 CR இல்லைன்னா 2 CR. ஸோ வாட் எவர் உங்க பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்கோ அது இங்கே கொடுத்துருங்க, கேஷ் மூலியமா இருக்கோ அது இங்கே கொடுத்துருங்க. அண்ட் ப்ராஃபிட் வந்து 6% காமிக்கலாம், 8% காமிக்கலாம் மினிமம். அண்ட் மேக்ஸிமம் வந்து விச் எவர் இஸ் ஹையர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிசினஸ் பண்ணீங்க, 1 CR டர்ன் ஓவர் இருக்கு, 1 CRல இருந்து 80 lakhs வரைக்கும் 80 lakhs வரைக்கும் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இருக்கு, அண்ட் 20 lakhs வரைக்கும் கேஷ் டிரான்சாக்ஷன் இருக்கு. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த 6% இதுல 6% வரைக்கும் நீங்க இங்க வந்து காமிச்சுக்கலாம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இதுல இருந்து ப்ராஃபிட் வந்து ஒரு 10 lakhs கிடைச்சிருக்கு, 6% பாத்தீங்கன்னா 6 lakhs அரௌண்ட். ஸோ 80 lakhsல 6% பாத்தீங்கன்னா 4,80,000 வருது. ஸோ 4,80,000 கொடுக்கணுமா மினிமம் அது கொடுக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருக்கு, ஸோ 10 லட்ச ரூபா காணும். ஸோ விச் எவர் இஸ் ஹையர். 6% கம்மியாக காமிச்சிங்கன்னா டாக்ஸ் ஆடிட்ல வந்துடும், அதுவும் பாப்அப் காமிக்குது. அதே மாதிரி 8% இதுல வந்து 8% காமிக்கணும் மினிமம். இன்கேஸ் ப்ராஃபிட் அதிகமா இருக்குன்னா அதிகமாக காமிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 10% நான் காமிக்கிறேன், விச் இஸ் அரௌண்ட் 2 lakh rupees. ஸோ 2 lakh rupees காமிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணிடலாம். ஃபைன். ஸோ ஹோப் உங்களுக்கு 44A என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ இது நான் 0 பண்ணிடுறேன், இப்போதைக்கு இது காமிக்கல. தென் நெக்ஸ்ட் இருக்கு 44AD. ஸோ நம்ம கேஸ் வந்து 44AD தான், ஏன்னா இவர் போட்டோகிராஃபர். ஸோ அதுதான் நம்ம காமிக்க போறோம். ஸோ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இவருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அரௌண்ட் 3,48,000 சம்திங், 3,48,000 இருந்தது. அண்ட் கேஷ் டிரான்சாக்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ அதுவும் நான் காமிச்சிடுறேன். ஓகே, கேஷ் பிசினஸ் டிரான்சாக்ஷன் வந்து அரௌண்ட் 7 lakhs வரைக்கும் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 11 lakhs rupees வரைக்கும் டிரான்சாக்ஷன் இருக்கு. ஸோ இப்போ இங்க என்ன சொல்ல வராங்கன்னா 50%. ஸோ 44ADA ப்ரொஃபஷனல் கேட்டகரிக்கு என்ன சொல்றாங்கன்னா என்ன டர்ன் ஓவர் இருக்கோ அதுல மினிமம் 50% காமிச்சிருக்கேன். அதுக்கு மேல போயிருக்குன்னா அதுக்கு மேல நீங்க காமிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்சுவலி இவருக்கு வந்து 50% கம்மியாக தான் இருக்கு, ஏன்னா ஷாப் ரெண்ட் இருக்கு, அப்புறம் சேலரி பே பண்றாரு, எக்யூப்மெண்ட் வாங்குறாரு. ஸோ அந்த காஸ்ட்டை பார்த்தா 50% கம்மியாக தான் இருக்கு. பட் அப் டு 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் இருக்குல்ல, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ 11 lakhs பாதி பார்த்தா 5,55,000 வரும். பட் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக காமிச்சிடலாம், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அரௌண்ட் 8 lakhs rupees வரைக்கும் நாங்கள் ப்ராஃபிட் காமிக்கிறோம். இப்போ ஏன் 8 lakhs வரைக்கும் காமிக்கிறோம்னா லாஸ்ட் இயர் அரௌண்ட் 7 lakhs rupees வரைக்கும் ப்ராஃபிட் காமிச்சிருந்தோம். ஸோ அதனால கொஞ்சம் அதிகமாக காமிக்கிறோம். இன்கேஸ் அவர் ஏதாச்சும் லோன் பர்பஸ்க்கு போனா அங்கேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதாண்டி. ஃபைன். அதே மாதிரி 44AE பாத்தீங்கன்னா குட்ஸ் டிரான்ஸ்போர்ட். ஸோ இதுல வந்து சின்ன யானை வண்டி இருக்கும், இல்லைன்னா பெரிய ஹெவி லோடு இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கு. ஸோ அந்த கேட்டகரி பார்த்து நீங்க பண்ணலாம். பர் டனுக்கு வந்து 1,000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க பெரிய ஹெவி வெஹிக்கல்னா. அதே வந்து சின்ன யானை வண்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 7,500 பர் மந்த்துக்கு. 10 வெஹிக்கல் இருக்குன்னா 75,000 ஆயிரும். இன்டூ 12 பண்ணீங்கன்னா என்ன காஸ்ட் வருதோ அந்த காஸ்ட் நீங்க இங்க அப்டேட் பண்ணலாம். அண்ட் விச் எவர் இஸ் ஹையர். ஸோ நம்ம கேஸ்ல வந்தப்போ நம்ம 44ADA பார்க்கணும். ஸோ அதனால நான் அது மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்க பிசினஸ் கேட்டகரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருந்துச்சுன்னா நீங்க டிஃப்ரெண்ட் கேட்டகரி பேசலாம். லைக் சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ, டேட்டா ப்ராசஸோ, லீகல் ப்ரொஃபஷனலோ, அக்கௌண்டன்டோ, டாக்ஸ் கன்சல். ஸோ டாக்ஸ் கன்சல்ட்டும் ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் வராங்க. செக்ரட்டரி, மெடிக்கல் ரிலேட்டட், டென்டல் ரிலேட்டட். ஸோ இந்த மாதிரி என்ன கேட்டகரி இருக்கோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ டேட்டா சேவ் பண்ணிடுறேன். இன்கம் ஃப்ரம் பிசினஸ் கேட்டகரி முடிச்சிடும். ஹோப் உங்களுக்கு வந்து இந்த 3 கேட்டகரி புரிஞ்சிருக்கும். இன் டீடைல் வீடியோ பார்க்கணும்னா இது ரிலேட்டட். ஸோ என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் 2 level மெம்பர்ஷிப் வச்சிருக்கோம். ஸோ லெவல் 1 மெம்பர்ஷிப்ல பார்த்தீங்கன்னா 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி பேசுவோம். லைக் MSME, GST, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், PF, ESI, ப்ரொஃபஷனல் டேக்ஸ், ஷாப் ஆக்ட். ஸோ இந்த மாதிரி 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி பேசுகிறோம். இது லைஃப் டைம் ஆக்சஸ் 4,999. அதே வந்து எனக்கு ரிட்டர்ன் ஃபைலிங் லேர்ன் பண்ணணும்னா ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பிளஸ் ரிட்டர்ன் ஃபைலிங், TDS, இன்கம் டேக்ஸ், GST, PF, ESI அண்ட் தமிழ்நாடோட லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட்,
அதே வந்து போனஸா வந்து உங்களுக்கு வந்து கர்நாடகாவோட லேபர் வெல்ஃபேர் ஃபண்டும் கொடுக்குறோம். அண்ட் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 9999 லேக் அண்ட் ஆக்சஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க இந்த குரூப் ஜாயின் பண்ணுங்க, லெவல் 2 ஜாயின் பண்ணுங்க, லெவல் 1 ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்துருவோம். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபைன். ஸோ அங்கே வந்து இன் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இன்கம் ஃப்ரம் சேலரி இந்த கிளைண்ட்க்கு இல்லை, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எதுவுமே கிடையாது. அண்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கேஸ் நீங்க வந்து ஹவுசிங் லோன் பே பண்ணுங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கிளைம் பண்ண முடியாது ஃபார் நியூ டேக்ஸ் ரெஜிம். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எவ்வளோ பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கோ அந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட் இங்கே காமிச்சிருங்க. நீங்க ஆடும் பண்ணலாம், இது தப்பான அமௌண்ட்னா இது செலக்ட் பண்ணிட்டு எடிட்டும் பண்ணலாம். ஸோ 2 ஆப்ஷனுமே இருக்கு. ஃபைன். ஸோ சிம்பிளி கிளிக் ஆன் சேவ். ஸோ நம்ம இது முடிஞ்சு நான் டிஸ்க்ளோசர்ல வந்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்குறாங்க. ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட டீட்டெயில் இருந்துச்சுன்னா நீங்க இந்த எல்லா டீட்டெயிலுமே அப்டேட் பண்ணலாம். என்கிட்ட டீட்டெயிலே இல்லை சார் அப்படின்னா ஸோ 00 டைப் பண்ணிடுங்க. பட் எல்லாமே 00 டைப் பண்ண வேணாம், ஏன்னா கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அண்ட் பேங்க் இது 2 கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்ல. சண்டே டேட்டாஸ் யாராச்சும் கடன் கொடுக்குற மாதிரி மிஸ் நீங்க சர்வீஸ் பண்ணிருக்கீங்க பட் பேமெண்ட் வரல, அந்த டீட்டெயில் கொடுக்குறதா இருக்கா. ஸோ பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ இவருக்கு வந்து ஐ திங்க் 18,555 ஏதோ சொல்லியிருந்தாரு. அண்ட் கேஷ் வந்து எவ்வளவு இருக்கும் தெரியாது. ஸோ ரேண்டமா 10,000 நம்ம காமிச்சிக்கலாம். ஓகே. ஸோ அது கண்டிப்பா காமிச்சிடுங்க. இது 2 ஆப்ஷன். இதுல வந்து இன்கேஸ் வந்து உங்கள்ட்ட பேங்க்ல வந்து சப்போஸ் 10 lakhs இருக்கு, பட் இப்போ நம்ம ப்ராஃபிட்டை வந்து அரௌண்ட் 8 lakhs காமிக்கிறோம். அப்போ 10 lakhs பேலன்ஸ் எப்படி வந்தது? ஸோ அதுவும் நம்ம கொஞ்சம் ட்ரிக்கியான வே இருக்கு. ஸோ அதுவும் நம்ம அனலைஸ் பண்ணணும். இவர் ஜிஎஸ்டியில் வரல, ஸோ அதனால எந்த டீட்டெயிலுமே கிடையாது. ஏதாச்சும் எக்ஸெப்ஷன் இன்கம் இருந்துச்சுன்னா அதை அப்டேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்சூரன்ஸ்ல இருந்து ஏதாச்சும் ஃபண்ட் வந்திருக்குன்னா அது கூட நீங்க இங்கே அப்டேட் பண்ணலாம். செக்ஷன் 1010 இல்லை. இன்னும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க அந்த டீட்டெயிலும் காமிச்சலாம். சேல்ஸ் வேல்யூ சப்போஸ் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு, அது பர்ச்சேஸ் பண்ணது 4 லட்ச ரூபாய்க்கு இருக்கும். ஸோ 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் அப்படி கூட காமிக்கலாம். பட் நான் சொன்னேன் மீன்ஸ் நாட் மோர் தென் 1,25,000. ஃபார் எக்ஸாம்பிள் 3 lakhsக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, 5 lakhsக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு, 2 lakhs இருக்கு. இது சேவ் பண்ணீங்கன்னா எரர் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் லிமிட் வந்து 1,25,000 தான். அதுக்கு மேலே நீங்க காமிக்க முடியாது. ஒன்லி ஃபார் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே. ஸோ அது முடிஞ்சு. டிடக்ஷன்ல பாத்தீங்கன்னா 80C இருந்து 80U வரைக்கும் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்ல தான் நீங்க கிளைம் பண்ண முடியும். நியூ டேக்ஸ் ரெஜிம்ல ஆப்ஷன் கிடையாது. ஸோ நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணா இவர் பிசினஸ் கேட்டகரி, ஸோ இது எலிஜிபிள் கிடையாது. அக்னிபத் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இதுவும் எலிஜிபிள் கிடையாது. ஸோ கிளிக் ஆன் கன்ஃபார்ம். டாக்ஸ் பேட் இவர்கிட்ட டாக்ஸ் எதுவுமே டிடெக்ட் பண்ணல, ஸோ எதுவுமே வராது. அண்ட் இன்கேஸ் நீங்க ஏதாச்சும் டாக்ஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட்ல கம்பல்சரியா அப்டேட் பண்ணிருங்க. இது மறந்துட்டீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்லி ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா அதுக்கு ஒரு நோட்டீஸ் வந்துடும். ஃபைன். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபா ப்ராஃபிட் காமிச்சிருக்கோம். இதுக்கு ஆக்சுவலி 20,000 rupees டேக்ஸ் வருது. 4 lakhs to 8 lakhs 4 லட்ச ரூபா. 4 லட்ச ரூபால 5% போட்டீங்கன்னா அரௌண்ட் 20,000 டேக்ஸ் வந்துடும். அண்ட் 8 lakhs to 12 lakhs மைனஸ் பண்ணீங்கன்னா 3,000 மேல 20% டேக்ஸ் போட்டீங்கன்னா அது 353 ஏதோ வந்திருக்கு. ஸோ டோட்டல் டேக்ஸ் இவ்வளோ வருது. பட் இட் இஸ் லெஸ் தென் 12 lakhனால உங்களுக்கு ரிபேட் கொடுத்துறாங்க செக்ஷன் 87A மூலியமா. ஃபைன். ஸோ டேக்ஸ் எதுவுமே கிடையாது. கிளிக் ஆன் சப்மிட். ஸோ ப்ரொசீட் பண்ணீங்கன்னா டாக்ஸ் பேபிள் 0 இருக்கு. ஸோ டாக்ஸ் எதுவுமே கிடையாது. நான் ப்ரிவியூ பண்ணிட்டு இது செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் பெங்களூர்ல இருக்காரு, இது ப்ரிவியூ பண்ணிடுங்க. இன்கேஸ் இங்கே ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா இங்கே பாப்அப் மெசேஜ் வரும். எதுவுமே எரர் இல்லைன்னா இட்ஸ் குட் டு ப்ராசஸ். ஸோ இங்கே ஃபைனலாக வெரிஃபிகேஷன்ல வந்துடும். வெரிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிட்டு ஓடிபி போகும், அது கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்கிட்டு உங்க வேலை முடிஞ்சிருக்கும். அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் காப்பி டவுன்லோட் பண்றதுக்கு இந்த வியூ ஃபைல் ரிட்டர்ன்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணலாம். பழைய ரிட்டர்ன் ஏதாச்சும் இருந்தாலும் பழைய ரிட்டர்ன் காப்பி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லல. ஸோ இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணலாம். இல்லைன்னா ரிசிப்ட் வேணும்னு இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணலாம். இது லாஸ்ட் இயர், ஸோ அது இன்னும் சப்மிட் பண்ணல. மறுபடியும் நான் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா அப்படியே இருக்கும், சேவ்ல தான் இருக்கும், ஒன்றும் வேண்டாது. ஸோ இதை கிளிக் பண்ணி ரெஸ்யூம் ஃபைல் செலக்ட் பண்ணீங்கன்னா ஓகே கிளிக் பண்ணுங்க. எல்லா டேட்டாவே அப்படியே இருக்கு. ஸோ கிளைண்ட் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு ப்ரொசீட் டு சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க வேலை முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க, நான் அது பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்றேன். அண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நீங்க ஒரு அக்கௌண்டோ டாக்ஸ் கன்சல்டன்ட்னா நம்ம L1 இல்லைன்னா L2 தான் கொஞ்சம் நல்லா போயிட்டே இருக்கு. ஸோ அரௌண்ட் 50+ மெம்பர்ஸ் இருக்காங்க L2ல. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்களும் ஜாயின் பண்ணி நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஆகலாம். ஸோ உங்களுக்கு சப்போர்ட் ரிலேட்டட் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்துரும். தேங்க்யூ கைஸ்.